தருமபுரியில் யானை வேட்டையாடியதாக சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு மர்மமான முறையில் உயிரிழந்த செந்திலின் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஏமனூர் வனப்பகுதியில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து கிடந்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தர்மபுரியில் யானை வேட்டையாடி கொல்லப்பட்டதாகவும் அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக கைது செய்யப்பட்ட நபரின் சந்தேகத்துக்குரிய மரணம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியுள்ளதாக தமிழக டிஜிபி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் தர்மபுரி வனப்பகுதியில் யானை ஒன்று தந்தத்திற்காக வேட்டையாடப்பட்டதாக தெரிகிறது. யானை சுடப்பட்டு எரிக்கப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் யானை வேட்டையாடியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த வன பாதுகாப்புத்துறை இந்த வழக்கில் 3 பேரை கைது செய்தது. இன்னும் சந்தேகப்பட்ட சிலரை விசாரணைக்காக அழைத்து சென்றது. இந்த நிலையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட செந்தில் என்பவர் மர்மமான முறையில் இறந்துள்ளதாகவும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தனது கணவர் வனத்துறையால் கடுமையாக தாக்கப்பட்டு குண்டடிப்பட்டு இறந்த நிலையில் 16 நாட்களுக்கு பிறகு அவருடைய பாடி கடந்த 4ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் உடல் அழுகிய நிலையில் காயங்களுடன் கையில் கைவிலங்கு இடப்பட்ட நிலையில் அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவருடைய சந்தேகத்தில் மரணம் இருப்பதால் வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அதே போன்று அவருடைய உடலை மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும். 3 மருத்துவர்கள் தங்கள் தரப்பு மருத்துவர்களை கொண்டு முழுமையாக வீடியோ பதிவு செய்து உடலை பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரி செந்திலின் மனைவி சித்ரா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு அவசர வழக்காக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் கே பாலு ஆஜராகி சித்திரவதை செய்யப்பட்டு செந்தில் உயிரிழந்திருப்பதாகவும் அவரது தந்தை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவருடைய சகோதரர் தற்போது விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் பல மர்மங்கள் இருப்பதால் வழக்கை உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் என தெரிவித்தார். அதே போன்று இந்த வழக்கில் இதுவரை முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படாத நிலையில் இருப்பதாகவும் எனவே வழக்கின் உடனடியாக மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி பிரேத பரிசோதனை அறிக்கையினை இன்று மாலை வழக்கு விசாரணை முடிவதற்குள் காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்ய வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டார். அதே போன்று வழக்கினுடைய விசாரணை நிலை என்ன என கேட்டபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கினர் வழக்கை தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் மருத்துவ போஸ்ட்மார்டம் அறிக்கையை இன்று மாலை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.